விஜய் டிவி முதல் வணக்கம் நேயர்களுக்கு என் வணக்கம். என் பேர் பார்த்திங்கன்னா ஷெனாஸ் ரஹ்மான். என்னோடய சொந்த ஊர் சென்னை தான். பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சீக்கிரமாகவே மேரேஜ் ஆகிடுச்சு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி என் மேரேஜ் வந்து இட் வாஸ் நாட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ். ஸோ சீக்கிரமாகவே மேரேஜ் ஆகிட்டு 2 குழந்தைங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் செப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் என்னோடய லைஃப் நான் தனியாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ எனக்கு என்னோடய செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் தேவைப்பட்டது. அப்போது பெருசாக யாரோட சப்போர்ட்டும் கிடையாது. அப்போ தான் எனக்கு தோணுச்சு என்னை நம்பி 2 குழந்தைங்க இருக்காங்க. இனிமேல் அவங்களுக்கு ஃபுல் டேக் கேர் பண்ணிக்கணுன்னா நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும், நான் நல்ல போல்டாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் தான் என்னோடய எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் கூடுதல் வந்ததுக்கப்புறம் சரி நம்ம ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருக்கலாம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ஜிம்முக்கு போனேன். அந்த ஜிம்மோட எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்தது. ஸோ அப்படி தான் என்னோடய பாடி பில்டிங் ஜர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த 1 year அந்த ஒரு ஜர்னி அப்படியே போயிட்டே இருந்தது. லேட்டர் ஆன் அதுக்கப்புறம் தான் நம்ம ஏன் அந்த இன்டர்நேஷ்னல் உமன் அத்லெட்ஸ் மாதிரி நமக்கு அந்த மாதிரி மசில்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் பாடி பில்டிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு காம்படிஷன்ஸ் பண்ணும்போது அப்போது கொஞ்சம் இந்த சோஷியல் மீடியாலாம் வரும்போது ஸோ எல்லாம் இப்போ என்னோடய பாடி பில்டிங்கில் என்னோடய ட்ரெஸ் கோட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் உமன் பாடி பில்டரை நான் ஸ்டேஜில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது நான் பிக்னி வியர் பண்ணணும். அப்போது அந்த ட்ரெஸ்ஸுக்கு நிறைய பேர் தப்பாக தான் பேசுனாங்க. வீட்டில் பொண்ணு இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அவளுக்கு எடுத்து சொல்ல மாட்டிங்களா, இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி ஏன் பண்ணணும் அப்படின்னு. ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, நீ வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. பட்டு எனக்கு அந்த டைம் எல்லாம் அது தப்பாகவே தோணலை. எனக்கு என் மனசுக்கு இது தப்புன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு அதில் எனக்கு தப்பு தோணலை. ஸோ நான் அது அப்படியே நெக்ஸ்ட் ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போனேன். ஃபினான்ஷியல் வைஸ் இப்போது கம்பேரிங் டு அதர் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா when it comes to பாடி பில்டிங் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட்ஸ். இப்போ என் டயட் இருக்கட்டும், சப்ளிமெண்ட் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ் கூட சொல்லலாம், டு பி ஹானஸ்ட். அப்படின்னா என்னோடய ஜாப் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சேவிங்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ பசங்க எஜுகேஷன்ஸ், என்னோடய ஃபுட்டு, இந்த ஹவுஸ் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் போயிட்டு அந்த சேவிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சேவ் பண்ண முடியாது. அந்த சேவிங்ஸ் அந்த மணியில் தான் என்னோடய பாடி பில்டிங்க்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே நான் வாங்குவேன். எனக்கு இது வரைக்கும் பெருசாக ஸ்பான்சரோ அந்த மாதிரிலாம் கிடைச்சது கிடையாது. ஸோ என்னோடய சேவிங்ஸு ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து கொஞ்சம் மந்த்லி அந்த மாதிரி பாரோ பண்ணுவேன், திரும்பி அந்த மந்த்லி ரொட்டேஷன் பண்ணுவேன். அப்படி தான் இந்த சப்ளிமெண்ட்ஸு டயட் எல்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன். இப்படி தான் போய்ட்டுருக்கு. எவ்ரிடே என்னோடய ரொட்டீன் லைஃப் பார்த்திங்கன்னா 2 types ஆஃப் ரொட்டீன் இருக்குது. பசங்களுக்கு ஸ்கூல் இருந்தால் ஒரு ரொட்டீன், பசங்களுக்கு ஸ்கூல் இல்லைன்னா ஒரு ரொட்டீன். ஸோ பசங்களுக்கு ஸ்கூல் இல்லைன்னா என்னோடய ரொட்டீன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். மார்னிங் ஒரு 5:30 பிஃபோரே எழுந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு என்னோடய டயட்டு சமைப்பேன். அதுக்கப்புறம் பிகாஸ் நான் 2 சமையலும் பார்த்துக்கணும். பசங்களுக்கு தேவையான வீட்டுக்கு அந்த நார்மல் சமையல், அதுக்கப்புறம் என் டயட்டு அதை முடிச்சுட்டு 6 o'clock ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம். அந்த 6 o'clock பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்ஸ் இருக்காங்களே, நான் பர்சனல் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ 6 o'clock போயிட்டேன்னா அங்கே போய் பர்சனல் ட்ரைனிங் அது எல்லாமே முடிச்சுட்டு அகெயின் ஐ கம் பேக் 8:30 பிஃபோர் வருவேன். ஸோ வரத்துக்கு முன்னாடி பசங்க இப்போ ரெடியாக இருந்தாங்கன்னா எடுத்துகிட்டு போய் ஸ்கூல் ட்ராப் பண்ணணும். வந்ததுக்கப்புறம் திரும்பி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி சீக்கிரமாக கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி மதியானம் சமையல். ஸோ மதியம் என்னோடய டயட்டுக்கு சமைச்சிட்டு பசங்களுக்கு தேவையான சாப்பாடு அதுவும் சமைச்சிட்டு
அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா தூங்குவேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட்ஸு, திரும்பி கிளைண்ட் ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பசங்க அதுக்குள்ளே பசங்களை ஸ்கூல் பிக்கப் பண்ணணும். அந்த பிக்கப் டைமிங் ஆகிடும். பிக்கப் டைமிங் அவங்கள பிக்கப் பண்ணி கொண்டு வந்து விட்டதுக்கப்புறமா ஐ வில் ஸ்டார்ட் மை ஒர்க் அவுட். என்னோட ஒர்க் அவுட் அந்த ரொட்டீன்ஸ் அது ஒரு 1.5 hours ஒரு 2 hours ஜிம்மில் போயிட்டுருக்கோம். திரும்பி வீட்டுக்கு ஈவினிங் வரணும். திரும்பி அதுக்கப்புறம் ஆன்லைன் செஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். அதுக்கு திரும்பி அது முடிச்சதுக்கப்புறமா திரும்பி என்னோட நெக்ஸ்ட்டு டின்னர் டயட் என்ன இருக்கணும் அது சமைக்கணும். திரும்பி பசங்களுக்கு டின்னர் என்ன இருக்குது அது பார்க்கணும். இதுக்கு நடுவில் அந்த கேப் இருக்கும்போது வெளியில் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை பசங்களுக்கு ஏதாவது வாங்கணும், அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ யூஸ்வலாக பெட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 11 o'clock தூங்கிடுவேன். அதுக்குள்ளே தூங்க ட்ரை பண்ணுவேன். பட் கொஞ்சம் வீட்டு வேலை இருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிடும். என் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 2019 அப்போ தான் மிஸ் சென்னை பண்ணேன். அப்போது அந்த 2020 அப்புறம் இந்த கோவிட்னால கொஞ்சம் காம்படிஷன்ஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தென் when I come to IBBF இந்தியன் பாடி பில்டர் ஃபெடரேஷன்ஸ், ஸோ அதில் நான் ஸ்டேட் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் ஃபெட்ரேஷன்ஸ் அதுதான் என்னோட ஒரு டஃபஸ்ட்டு காம்படிஷன். ஏன்னா எல்லாமே தமிழ்நாடுக்குள்ளே பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா பெருசாக நிறைய பேர் காம்படிட்ஸ் கிடையாது. பட் அது வெளியே நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த ஃபெட்ரேஷன்ஸ் பண்ணும்போது நார்த் சைட் பார்த்திங்கன்னா நிறைய உமன் பாடி பில்டர்ஸ் இருந்தாங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் மோர் தென் 20 members வரும்போது அது எல்லாருமே ஒரு சீனியர் பாடி பில்டர்ஸ். அவங்கெல்லாம் அந்த காம்படிஷன்ஸ் மட்டுமே அந்த ஃபெட்ரேஷனில் IBBFல பார்த்திங்கன்னா மோர் தென் 8 years 10 years-ஆக அதுலேயும் சில பேர் ரிப்பீட்டடாக 2 to 3 times நேஷ்னல்ஸ் வின் பண்ணவங்க, வேர்ல்டு போனவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் மை வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். அண்ட் தட் வாஸ் மை வெரி டஃபஸ்ட் காம்படிஷன்னு கூட சொல்லலாம். ஸோ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் ஏதாவது ஒரு டைமில் உங்களுக்காக நீங்கள் ஒரு 30 to 40 minutes உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒரு 30 minutes ஒரு ஸ்லோ வாக் பண்ணலாம், ஒரு ஸ்லோ ஜாக் பண்ணலாம், யோகா பண்ணலாம், டான்ஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்விம்மிங் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு என்ன மியூசிக் சாங் பிடிக்குமோ அதை போட்டு ஒரு 2 சாங்க்கு நீங்கள் டான்ஸ் ஆனாலும் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ உங்களையும் நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளை நம்ம ஒரு உமனாக நமக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நம்ம மென்டல் ஹெல்த்து நல்லா இல்லைன்னா நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஃபிசிக்கலியும் நம்மளால் ஹெல்த்தாக இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ஒரு பேஷன் இருக்குன்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு நீங்கள் யாரோட சப்போர்ட் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் யாரோட சப்போர்ட் எதிர்பார்த்தாலும் யூ கேனாட் அச்சீவ் தட் பேஷன். உங்களால் அந்த ஒரு பேஷனு உங்கள் ட்ரீம் அவங்களால கொண்டு போக முடியாது. உங்களோட பெரிய மோட்டிவேஷன், பெரிய இன்ஸ்பிரேஷன் யாருன்னா நீங்கள் தான். என் லைஃப் கரியர், என் லைஃப் இதோட ஜர்னி ஒரு பாசிட்டிவான ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு யாருமே பெருசாக சப்போர்ட் கிடையாது, யாருமே மோட்டிவேட் பண்ணதுக்கு யாருமே கிடையாது. எல்லாமே ஃபெயிலியர் தான், எல்லாமே ஸ்ட்ரகிள்ஸ் தான். இந்த ஸ்ட்ரகிள்ஸ், இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் எல்லா ஃபெயிலியர்ஸ் தாண்டி தான் இன்றைக்கி நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் பாடி பில்டராக என்னால் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், இவ்வளோ ப்ராப்ளம், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னால் என்னோடய பேஷன் என்னால் அச்சீவ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் ஒருத்தர் எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி உமன் உங்களாலேயும் உங்களோட பேஷன் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட நம்பிக்கை, உங்களோட தைரியம் மட்டும் எதுக்குமே எப்பவுமே யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க.